Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெக்ஸ்சர் லோடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெக்ஸ்சர் லோடரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வெர்ஷன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டெக்ஸ்சர் லோடர் _v1.24ன்றது இந்த நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதில் உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே 3ds Maxக்குள்ளார விட்டுறேன். Material texture loader needs to install file to work probably. Do you like to proceed with the installation அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எஸ்ன்னு கொடுத்துருங்க. இதில் லோட் டெக்ஸ்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்டீரியலையோ டெக்ஸ்சரையோ கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி எந்த லொக்கேஷனில், அதாவது எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ இதில் இருக்கிறத இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன்னு கொடுக்குறேன். இதில் ஆல் ஃபைல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா நம்ம இதில் உள்ள மேப் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். Ctrl A கொடுத்து இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதில் எது எது எங்கெங்கே அப்ளை ஆகணுமோ அதில் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் கிரியேட் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டு ஸ்லாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இதில் இன்ஸ்டன்ஸாக காப்பியான்னு கேட்குது. நீங்கள் இன்ஸ்டன்ஸே கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதில் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இது அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன், ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூபோர்ட், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு மேப் சைஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த செக் பாக்ஸை எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் திரும்ப உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோட் டெக்ஸ்சர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னும் போது நான் பேக் போயிடுறேன். இதில் நான் மார்பிள் எடுத்துக்கிறேன். ரெகுலர் எடுத்துகிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உள்ள எல்லா மேப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துருங்க. மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எது இதில் அப்ளை ஆகணுமோ இந்த டூல் அதை ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடும். இதில்
க்ரியேட் மெட்டீரியல்னு கொடுத்துக்கோங்க. இதில் நேம் கேட்கும், உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நேம் இதில் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டேன் நான். இங்கே க்ரியேட் பண்ணிடுச்சு. நீங்கள் இதை கிளிக் பண்ணி எதில் வேணுமோ அதில் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுத்துலேயும் போய் கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி இது க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த மெட்டீரியல் வேணுமோ மெட்டீரியல் எடிட்டருக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்லாம் அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணணுமோ நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. செலெக்ஷன் கொடுத்துட்டு ஷோ ஷேடட் மெட்டீரியலில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். இந்த டூல் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடும். நான் ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும். இதில் வந்து நம்ம மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே நம்ம இது வந்து அப்ளை பண்ணிட்டோம். F9 கொடுங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து இதுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வீரே பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.